எப்படி இருக்கீங்க ஆண்டி? ஆண்டியா? நீங்க மட்டும் என்ன இளைய தளபதியா? Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. வெரி பிக் ஃபேன் ஆஃப் தளபதி. ஐயோ நல்லா இருக்கான்னு எப்பவுமே ஒரு டென்ஷன் இருக்கும். சீன் ப்ளே பண்ணும்போது அந்த பைலட் ட்ராக் இருக்கும். பட் எந்த ஒரு ஐடியாவும் இல்லைன்னா வாட்ச் தேர் இன்டர்வியூஸ் டு கெட் அன் ஐடியா. செட் பூஜா ஹெக்டே பேசுற மாதிரியே இருக்குன்னு. தட் இஸ் வாட் ஐ வாண்ட். வெரி எமோஷனல் ஆக்சுவலி. நம்ம டப் பண்ணும்போது அந்த ஒரு இதுக்கப்புறம் என்ன ஆகும், ஐயோ இதாயிடுச்சா. பூஜா ஹெக்டே she reached out or ஏதாவது மெசேஜஸ் என்னோட சைட்லேருந்து நான் ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணுவேன். அட்லீஸ்ட் ஒரு ஃபீட்பேக். ஏன்னா தட் இஸ் வாட் வில். ஆண்டியா? நீங்க மட்டும் என்ன இளைய தளபதியா? ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர் டுடே. I'm glad to be here. எஸ், ஜனநாயகனோட ரிலீஸ் அண்ட் 4 மொழிகளில் டப்பிங் பண்ணியிருக்கிறீங்க பூஜா ஹெக்டேக்கு. ஆமா. அண்ட் கண்டிப்பாக இந்த படத்துடைய அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து வில் பி வெரி எக்ஸைட்டட். அண்ட் இந்த ரிலீஸ் ஒரு டிலே இருந்தாலும் ஃபைனலி பீப்புள் ஆர் செலிப்ரேட்டிங். ஆமா. உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தளபதி அவரோட படத்துல வந்து பூஜா ஹெக்டே அவங்களுக்கு பேசியிருக்கேன்றது, அதுவும் 4 மொழியில பேசினது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. அது லைஃப்ல சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி நமக்காக எழுந்த ஒரு விஷயம் வந்து அது கண்டிப்பா எப்படியாவது நடக்கும்னு. ஏன்னா நான் ஏன் இது சொல்றேன்னா, என்னோட டப்பிங் கெரியர் வந்து மூவிஸ்ல வந்து நான் 2017ல ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து ஒரு 1-2 monthsலேயே வந்து மெர்சல் படம் வந்து அதுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு. வாய்ஸ் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி அதில் வந்து காஜல் அகர்வால் அவங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து இன்னும் அப்ரூவ் ஆயிட்டு, அதுக்கப்புறம் டப் பண்ணி முடிச்சிட்டேன். நான் டப் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஏன்னா வெரி பிக் ஃபேன் ஆஃப் தளபதி. ஸோ காஜல் அவங்களுக்கு பேச போகிறேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். ஆனால் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து வாய்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. தே வென்ட் ஃபார் அ டிஃப்ரெண்ட் வாய்ஸ் ஃபார் ரீசன்ஸ் அன்னோன். பட் அப்போ வந்து ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்தேன். அதுவும் இட் வாஸ் அ ஸ்டார்ட் ஆஃப் மை வாய்ஸ் ஆக்டிங் கெரியர். அப்புறம் வந்து அப்போதான் போக தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி வந்து வாய்ஸஸ் வந்து கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் அதுலேருந்து மெர்சல்ல ஸ்டார்ட் பண்ணி எல்லா படங்களுக்கும் வந்து வாய்ஸ் டெஸ்ட் போயிட்டு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஓகே. ஆனால் இந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலாக வாய்ஸ் டெஸ்ட் வந்து நடக்க வேண்டியது, ஆனால் லாஸ்ட் மினிட் கேன்சல் பண்ணியிருந்தாங்க வாய்ஸ் டெஸ்ட். ஓகே. ஆனால் நான் வேற ஒரு படத்துக்கு வாய்ஸ் டெஸ்ட் போயிருந்தேன் அதே ஸ்டுடியோவில். ஓகே. வேற படத்துக்கு வாய்ஸ் டெஸ்ட் போயிட்டு அப்புறம் இந்த படத்துக்கு வந்து they wanted to just try out the voice-னு சொல்லிட்டு ஜஸ்ட் போயிட்டு ட்ரை பண்ணாங்க வாய்ஸ். ட்ரை பண்ண உடனே ஓகே ஆயிடுச்சு. ஸோ அதான் சொல்றேன், இது வந்து this was written for me-ன்ற போது I am very very grateful for that. கண்டிப்பா. And so happy. ஏன்னா நான் படம் இன்னைக்கு தான் பார்த்தேன். I am really very in that high energy. பயங்கரமா இருந்தது படம். I am so happy. ஓகே. ஸோ யூஸ்வலாக அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா தளபதியோட கடைசி படம், ஸோ அந்த கடைசி படத்தில் ஒரு வாய்ஸ் ஓவர். ஸோ ஃபைனலி அந்த ஒரு பக்கெட் லிஸ்ட்ல வந்து ஒரு டிக் மார்க். எஸ், டெஃபினெட்லி. அதுவும் 4 லாங்குவேஜஸ்ல பேசினது வந்து ஐ அம் லைக் வெரி வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நைஸ் நைஸ் நைஸ். ஸோ தியேட்டர்ல வந்து நீங்க அதாவது டப்பிங் பண்ணும்போது சில சீன்ஸ் பார்த்துருப்பீங்க. பட் தியேட்டர்ல பர்டிகுலர் சீன்ஸ்க்கான ரெஸ்பான்ஸ் வரும்போது இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நீங்க என்ஜாய் பண்ண விஷயங்கள்? ஐயோ, நிறைய. எல்லா சீனுக்கும் வந்து ஒரே பயங்கர விசில், ஒரே சியர்ஸ். சம்டைம்ஸ் இல்ல டயலாகும் கேட்கல. So of course in the first day second day எல்லாம் போனா this is what we will experience இல்லையா. நம்ம அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா ஆக்குது ஆக்சுவலா. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. but it was wonderful. ஓகே. ஸோ வாய்ஸ் டெஸ்ட் ஐ மீன் அந்த படத்துக்கான டப்பிங் போயிட்டு இருக்கப்போ வினோத் சார் கூட இருந்தாரா? ஆமா, அவர்தான் இருந்தாரு. ஓகே. ஸோ அதான் ஒரு சீன் மட்டும் எடுத்தோம். ஓகே. எடுத்த உடனே சொன்னாரு வாய்ஸ் வாஸ் ஓகேன்னு. ஓகே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொன்னேன். I told him இந்த மாதிரி மற்ற லாங்குவேஜஸும் பேசுவேன். ஸோ it was nice of him to have insisted that I can speak for all the 4 languages. Beautiful. Okay. So how was it like 4 languagesக்கு பேசுறப்போ அந்த 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 மொழிக்கு ஏத்த டயலாக்ஸ் எடுக்கணும், அது கரெக்ட்டா அந்த பஞ்சியா கொடுக்கணும். So how was it? எல்லாம் இப்போ வந்து வேற வேற லாங்குவேஜஸ்ல பண்ணும்போது the writing வந்து all the writers are
ரொம்ப நல்லா எழுதுறாங்க. பிகாஸ் அந்த லிப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், மேட்ச் பண்ணணும். அதே எங்களோட வேலை என்னன்னா அந்த எமோஷன் அவங்க என்ன பேசுறாங்களோ அதை வந்து கரெக்டான அந்த ஆனா வேற மொழியில வந்து கொண்டு வரணும். ஸோ வி ஹேவ் சூப்பர்வைசர்ஸ் ஹூ ஆர் ஹெல்பிங். எனக்கு வந்து ஹிந்தி தெரியும், ஸோ ஹிந்தி நான் பண்ணிட்டேன். பட் மற்றபடி மற்ற லாங்குவேஜஸ்க்கு ஐ ஹேட் சூப்பர்வைசர்ஸ் ஹூ குட் ஹெல்ப் மீ. அவங்க சொல்ல அந்த பண்ணிட்டேன். கிரேட் கிரேட் மேம். ஸோ படத்துக்கு டப் பண்றது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தாண்டி நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் மூலமா நீங்க இன்னும் நிறைய லாங்குவேஜஸ் வந்து ட்ரை பண்ணிருக்கீங்க. ஸோ லேர்னிங் நியூ லாங்குவேஜஸ் உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு? எக்ஸ்ப்ளோரிங் நியூ லாங்குவேஜஸ் இஸ் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இப்போ நான் சொல்றேன் இல்லையா, ஒரே ஒரு எமோஷன் வந்து அது வேற வேற மொழியில வந்து நம்ம பேசுறது வந்து அந்த லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி எல்லா லாங்குவேஜ்க்கு வந்து ஒரு ரிதம் இருக்கும், ஒரு யூனோ ஒரு டோன் இருக்கும், ஒரு யூனோ ஒரு ஃப்ளோ இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு யூனோ கெட் ஃபெமிலியர் வித் த லாங்குவேஜ். எனக்கு வந்து எல்லா லாங்குவேஜும் எனக்கு தெரியும்னு சொல்ல முடியாது, பட் ஃபெமிலியாரிட்டி இருக்கு. அண்ட் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா ஒரே ப்ராஜெக்ட் வந்து இப்போ 5 லாங்குவேஜில் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரின்ற போது என்னோட வாய்ஸ் வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் வரும்போது இட்ஸ் an interesting process. ஓகே ஓகே. ஸோ மோஸ்ட்லி ஒரு ஹீரோயினுக்கு வாய்ஸ் கொடுக்குறப்போ அதுக்கப்புறம் அவங்க ரீச் அவுட் பண்ணுவாங்க, பிகாஸ் அந்த வாய்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ சூட் ஆகுது அப்படின்னு. பூஜா ஹெக்டே she reached out or ஏதாவது மெசேஜஸ்? இல்ல ஆக்சுவலி ஈவன் ஏன்னா இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஐ வில் பி யூனோ புட்டிங் அப் ஆன் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி. ஸோ if we are able to connect on Instagram, then it would be nice. I would like to know her feedback. ஏன்னா எனக்கு எப்பவுமே வந்து எந்த ஆர்டிஸ்ட்க்கு பேசினாலும் ஐ வில் என்னோட சைட்லேருந்து நான் ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணுவேன், அட்லீஸ்ட் டு லெட் தெம் நோ என்னோட ஒர்க் வந்து எப்படி இருக்குன்னு. ஜஸ்ட் ஒரு ஃபீட்பேக். ஏன்னா தட் இஸ் வாட் வில் கிவ் அஸ் யூனோ சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ ஆர்டிஸ்ட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்கன்னா அது வந்து சரி ஓகே நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஏன்னா எனக்கு எப்பவுமே வந்து அந்த ஆர்டிஸ்டோட வாய்ஸை வந்து பண்ணணும்னு நான் அதை அப்படி ஃபாலோ பண்ணணும்னு நான் மைண்ட்ல வச்சிருக்கேன். ஸோ ஏன்னா அவங்களுக்குன்னு எல்லாருக்குன்னு ஒரு யூனிக் வாய்ஸ் இருக்குங்களே, யூனிக் வாய்ஸ் இருக்கு, ஒரு யூனிக் ரெண்டரிங் ரிதம் இருக்கு. ஸோ அது வந்து மேட்ச் பண்ணணும். அவங்களால பேச முடியல, ஆனா அவங்க பண்ணாதது வந்து நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஓகே. ஸோ நான் இங்கே ஒரு இடத்துல படிச்சேன் மேம், லைக் அவங்களோட ஐ மீன் இப்போ நீங்க பூஜா ஹெக்டே டப் பண்ண போறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா அவங்களோட இன்டர்வியூஸ் அவங்க எப்படி பேசுவாங்க, அவங்களோட அந்த டோன், அவங்க ரிதம், அந்த பஞ்ச் எப்படி இருக்குன்றதை நீங்க முன்னாடியே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு தான் போவீங்க? யா ஜஸ்ட் ஒரு ஐடியாக்கு. பிகாஸ் ஏன்னா இப்போ வாய்ஸ் டெஸ்ட்னு சொல்லும்போது ஜஸ்ட் ஒரு ஐடியாக்கு ஹவு தேர் வாய்ஸ் இஸ். பிகாஸ் எனிவேஸ் நம்ம வாய்ஸ் டெஸ்ட் போகும்போது சீன் பிளே பண்ணும்போது அந்த பைலட் ட்ராக் இருக்கும். ஸோ அந்த சீன்ல எப்படி பேசியிருக்காங்கன்னு அப்போ கூட we can get an idea. பட் எந்த ஒரு ஐடியாவும் இல்லைன்னா just watch their interviews to get an idea, பேசிக் ஐடியா. மற்றபடி ப்ரிப்பரேஷன்றது பண்ண முடியாது. ஓகே. அண்ட் ஏன்னா அவங்க சீன் பிளே பண்ணும்போது தான் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு அப்போதான் தெரியும். ஸோ சம்டைம்ஸ் சொல்லுவாங்களே தெரியாத போது தான் நல்ல அந்த மேஜிக் will unfold. So we just allow that to happen. ஓகே ஓகே. ஸோ யூஸ்வலாக இப்போ எங்களுக்கு வந்து படம் பார்க்குறதுன்றது வெரி சர்ப்ரைஸ். ஆனால் ஒரு டப்பிங்காக இருக்கும்போது சில போர்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துருவீங்க, சில விஷயங்கள் தெரிஞ்சிரும். நிறைய படங்கள்லாம் வந்துட்டு அந்த முக்கியமான அந்த ஒரு ட்விஸ்டே வந்து அவங்க ரிவீல் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் போய் உட்காந்துட்டு எப்பயாவது அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஐயோ ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் சம்டைம்ஸ் வந்து அந்த இப்போ எப்படின்னா நம்ம டப்பிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல அதை பார்த்துடுறோம். சம்டைம்ஸ் வந்து தியேட்டர்ல போய் அது வந்து தெரியாது, நம்ம அந்த ட்விஸ்ட்டுக்கு வந்து முன்னாடியே தெரியுன்றதுனால அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. பட் ஸ்டில் நம்ம டப் பண்ணும்போது அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஒரு சீன் பேசிட்டு இருக்கும்போது அப்படியே வந்து ஓ இதுக்கப்புறம் என்ன ஆகும், ஐயோ இதாயிடுச்சா அட்லீஸ்ட். பட் நமக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் we are getting an experience அப்போ இல்லையா. ஸோ இண்டிவிஜுவலி we are sitting there and experiencing. அது வேற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எவ்ரிதிங் has its pros and cons, but it is very அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நம்ம அந்த சீன்லே அது சீனுக்குள்ளே போயிட்டோம்னா சம்டைம்ஸ் நான் டயலாக் ரெண்டர் பண்றதும் மறந்துடுவேன். ஓ சாரி கண்டினியூ பண்ணலன்னா நான் சாரி ஸ்டோரிக்குள்ளே போயிட்டேன்ற மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு அந்த மாதிரி. ஓகே ஓகே மேம். ஸோ ஜனநாயகன் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து படம் பத்தி ரியாக்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த போஸ்ட் கிரெடிட்ஸ் பத்தி அதிகமா ரொம்ப ரியாக்ட் பண்றாங்க. ஆமா, உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த போஸ்ட்? இட் வாஸ் வெரி 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 எமோஷனல் ஆக்சுவலி. வெரி பிக் ஃபேன் ஆஃப் தளபதி. இப்போ இன்ஃபேக்ட் எனக்கு வந்து நிறைய படங்கள் அவரோடது. எனக்கு கில்லி இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட். நான் சொல்றேன்னா பிகாஸ் ஆஸ் அ மூவி இட்ஸ் எ வண்டர்ஃபுல் மூவி. அண்ட் இப்போ அதில் வந்து
அவர் ரெண்டர் பண்ற டயலாக்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும். அண்ட் அந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் இருக்குங்களா, அந்த ஃபேமிலியோட இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஜென்ரலா வந்து அப்போல்லாம் டப்பிங் பத்தியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. பட் அந்த மூவி பார்த்துட்டு வந்து எனக்கு இந்த டயலாக்ஸ் வந்து எனக்கு நான் வந்து அந்த டயலாக்ஸை வந்து ரெண்டர் பண்ணணும், நான் அதே பாடி லாங்குவேஜோட நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அப்போல்லாம் பை ஹார்ட்டா இருந்தது அந்த சீன்ஸ். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட். ஸோ while seeing the post credit, it was very emotional. Okay. But Got yeah. it. Got it. Okay. And சமீபத்துல நிறைய படங்களுக்கு உங்களுடைய வாய்ஸஸ் வந்து நாங்க கேட்டுட்டு இருந்தோம். லைக் பாலன் படமா இருக்கட்டும், சிஸ்டம், த மம்மி. ஸோ கன்சிஸ்டன்ட்லி கிவிங் வாய்ஸஸ் டு ஆல் த ஃபிலிம்ஸ். அந்த ஒரு ஐ மீன் எப்படி சொல்றதுன்னா, ஒருத்தருக்கு ஒரு வாய்ஸ் இருக்கும், ஒரு டோன் இருக்கும், பட் திருப்பி அடுத்த ஒரு டப்பிங் போறப்போ we have to change it. அது எப்படி மேம் அது உங்களுக்குள்ள வருது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாலன் படம் எடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் டு தி என்டையர் டீம். சிதம்பரம் சார் டைரக்ஷனில் வந்து ரொம்ப அழகான ஒரு படம் எடுத்திருக்காங்க. அண்ட் அந்த படத்தோட டப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா இப்போ வந்து எல்லா கேரக்டர்ஸ் வந்து நம்ம பேசும்போது அதுக்குன்னு ஒரு வாய்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டிஸ்டோட வாய்ஸ்ன்னு ஒன்று மைண்டில் வச்சுக்கணும். ப்ளஸ் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்சானா அவங்க ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. கண்ணிலே நிறைய விஷயங்கள் வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு படத்தில் என்ன புதுசாக இருந்ததுன்னா, வாட் ஐ ஹேட் டு கிராக் இஸ் வாட் ஐம் சேயிங். அதில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் சீனே வந்து ஜெயிலில் ஆரம்பிக்கிறது அந்த படம். ஸோ ஜெயிலில் ஃபர்ஸ்டே ஜெயிலில் ஆரம்பிக்கிறதுனா அது எவ்வளோ ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும், எவ்வளோ நடந்திருக்கும், அதனால அவங்க ஜெயிலுக்கு போயிருக்காங்கன்னு. ஸோ அந்த ஒரு இன்விசிபிள் ஹிஸ்ட்ரி இருக்குங்க இல்லையா அந்த கேரக்டருக்கு, அது வந்து எப்படியாவது வாய்ஸ்ல கொண்டு வரணும். இட் கான்ட் பி ஒரு நம்ம நார்மலா பேசுற மாதிரி பேச முடியாது. ஸோ தட் வாஸ் த இன்ட்ரெஸ்டிங் பார்ட் இந்த படத்துல. அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ உள்ள வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்கும், அது உள்ள எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னா அது வாய்ஸ்ல வந்து அதை கண்டிப்பா ஒரு எலிமெண்ட் கொண்டு வரணும் நம்ம. ஸோ அது வந்து கொஞ்சம் it kind of worked out well. and அது நல்லபடியா ரிசீவ் ஆனது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே ஓகே. ஸோ யூஸ்வலாவே நீங்க டப்பன படங்களை போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க தியேட்டர்ல ஃபுல்லா அந்த தியேட்டர்ல போய் பாக்குறது உண்டா? யூஸ்வலி கண்டிப்பா பாப்பேன். ஓகே. ஏன்னா நமக்கு வந்து டப் பண்ணும்போது நம்ம ஒரு ஃப்ளோல பண்ணிட்டு மேக்ஸிமம் வந்து நான் கன்சோல்ல போயிட்டு ஒரு தடவை கூட செக் பண்ணிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் டே கால் ஷீட்ல முடிச்சிடுறோம் அந்த படத்தை. அதுக்கப்புறம் அது ரிலீஸ் ஆகிற டைம்ல வந்து ஆப்வியஸ்லி மறந்துருப்போம் எப்படி அது இருக்குன்னு. ஐயோ நல்லா இருக்கான்னு எப்பவுமே ஒரு டென்ஷன் இருக்கும். நம்ம இன்னி கூட படம் போய் பார்க்கும்போது ஜனநாயகன் எப்படி இருக்க போகுது வாய்ஸ், அந்த ஒரு டென்ஷன் ஆல்வேஸ் இருக்கும். ஸோ அது போய் பார்த்துட்டு ஆல்வேஸ் ஐ அனலைஸ் மை பெர்ஃபார்மன்ஸ், எப்படி இருக்கு, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாமா, இன்னும் கொஞ்சம் எது பெட்டரா, எது நல்லா இருந்தது, அதுவும் ஐ ஆல்வேஸ் மேக் நோட் ஆஃப். ஓகே. பட் ஐ ஆல்வேஸ் எனக்கு வந்து படத்துக்கு போய் பார்த்து ஐ வில் டேக் த ஃபீட்பேக். ஓகே. லீ க்ரோனின்ஸ் த மம்மி பார்க்கறப்ப எப்படி இருந்துச்சு? பிகாஸ் அந்த படமா இட்ஸ் a horror genre. ஆமா ஆமா. ஐயோ அதெல்லாம் சொல்றேனே, சில சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப எப்படி நான் அதை வந்து டப் பண்ண போறேன். பிகாஸ் பயமா இருக்கிறது வந்து அது வந்து அப்போ கூட அது தோணும் இல்லையா, ஐயோ இது ஓட்டுறீங்க இது பார்க்க வேணாம். ஓ அப்படி. ஏன்னா சம் சீன்ஸ் நான் டப் பண்ண போற சீன்ஸ் வந்து கண்டிப்பா நான் பார்த்துதான் ஆகணும். பட் அது தாண்டி சில சீன்ஸ் எல்லாம் வருமே, ஐயோ வேணாம், அதுவும் தனியா இருக்கும் வாய்ஸ் பூத்ல. லைட் எல்லாம் நான் மோஸ்ட்லி லைட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் நான் டப் பண்ணுவேன். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் லைட்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, பரவாயில்ல. ஏன்னா நம்ம டப்புன்னு we have to, ஏன்னா அதை பார்த்துட்டு தானே பண்ணணும். ஸோ தட் இஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் த எனர்ஜி லெவல் ஃபார் தட் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஓகே. ஸோ தட் வாஸ் வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஹாரர் படம்னாலே அது ஒரு வேற ஒரு ஐயோ ஆமா. ஓகே கண்டிப்பா. ஸோ இந்த ஜனநாயகம் பொறுத்த வரைக்கும் குட்டியா வந்து ஒரு சின்ன டீசராகவே ஒரு உங்களுடைய வாய்ஸ் வந்து வந்திருந்தது. அதுவே வந்து பயங்கர வைரலா இருந்தது. ஆமா. ஐ திங்க் அது ஒரு என்ன சொல்றது, ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட் அது நிறைய பேருக்கு அந்த ஒரு வாய்ஸ்ல. ஆமா ஆமா. உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த பர்టిక్యులர் டயலாக்? இட் வாஸ் வெரி கியூட் ஐ வுட் சே. ஐ மீன் ஐ டோன்ட் வாண்ட் டு டெல். ஏன்னா இன்னைக்கு தான்
பட் எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி ரொம்ப கியூட்டா இருந்தது அந்த சீன். ம். ஸோ அதான் ப்ரோமோல பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் ஓகே ஹாப்பி ஓகே இந்த சீன் வந்திருக்க பார்க்க முடிஞ்சது கொஞ்சம் ப்ரிவ்யூ மாதிரி பிஃபோர் த ரிலீஸ். இட் வாஸ் வெரி நைஸ். ஓகே. ஸோ ஆஃப்டர் டப்பிங்லாம் முடிச்சுட்டு வினோத் சார் இல்லை மூவி ரிலேட்டடாக யாராவது பேசினதுண்டா? எனி அப்ரிசியேஷன்ஸ் ஆர் அபவுட் திஸ் த வாய்ஸ் பற்றி? சார் என்ன சொன்னார்னா he said பூஜா ஹெக்டே பேசுற மாதிரியே இருக்குன்னு. ஸோ தி என்டையர் டீம் ஆல்சோ ஃபெல்ட் தட். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட். ஸோ அது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது அவங்க சொன்னதுக்கு அப்புறம். பட் ஒர்க்கிங் வித் மல்டிபிள் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ், ஏன்னா வேர்ல்டு வைடா அதோட ஆன்டிசிபேஷன் இருக்கும். வேர்ல்டு வைடா அந்த படம் பார்க்கணுன்றது. பட் த டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆர் வெரி ஃபார்ச்சுனேட் டு வாட்ச் த ஃபிலிம் பிஃபோர் ஹேண்ட். ஐ மீன் அட்லீஸ்ட் ஃபியூ சீன்ஸ் டெஃபினெட்லி அந்த மாதிரி ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் நிறைய பார்த்தீங்கன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மம்மி. அதுக்கு முன்னாடி வந்து த மூவி தட் வாஸ் ரிலீஸ் வாஸ் அவதார். அவதார்ல வந்து வராங் கேரக்டருக்கு பேசியிருக்கேன் நான். அண்ட் அதுவும் டோட்டலி டிஃப்ரெண்ட். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு வில்லி கேரக்டருக்கு வந்து பேசுகிறேன் நான். ஸோ வில்லி கேரக்டருக்கு பேசும்போது நான் யூஸ்வலாக ஹீரோயின்ஸ்க்கு அவங்களுக்கு பேசும்போது ஒரு வாய்ஸ் கொடுப்பேன் இல்லையா, அந்த வாய்ஸே நம்ம கொடுக்க முடியாது. அது எப்படி கொடுக்க முடியும்? அது வந்து வேற வாய்ஸ் மாதிரி தான், வேற வாய்ஸ் தான் இருக்கணும். பிளஸ் அவங்களோட லுக்கே வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். எப்படி ஸோ that creative process was very interesting. இது வந்து இதுக்கு இப்படி கொடுக்கல, எப்படி கொடுத்தா நல்ல கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும்னு ஸோ எப்படியோ கிராக் பண்ணிட்டு ஒரு மாதிரி கொடுத்துட்டேன். அண்ட் இட் ஒர்க் அவுட் வெல். ஐ காட் குட் ஃபீட்பேக் ஆல்சோ ஃபார் தட். அந்த படமும் சரி. அப்புறம் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் நம்ம பேசுறதுனால முஃபாசா ஆல்சோ வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சராபிக்கு. ஏன்னா அந்த மாதிரி படங்களுக்கு அந்த கேரக்டர்ஸ்க்கு பேசும்போது இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா ஃபேஸ்ல வந்து நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணிட்டு பண்ணணும். ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் அந்த கல்ச்சர் இப்போ வருது. பிகாஸ் முன்னாடி வந்து ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்ல ஐ மீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் அனிமேஷன் ஃபிலிம்ஸ் அந்த டைம்ல அங்க பீக்ல இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் தான் அதுக்கு வந்து வாய்ஸ் ஆக்டர்ஸா இருப்பாங்க. மினி ஃபிலிம்ஸ் லைக் மோனாவே எடுத்தா கூட டுவைன் ஜான்சன் தான் அந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு பண்ணியிருப்பாங்க. இங்க தமிழ்லயுமே இப்போ அது வந்து இப்போ பரவலா வருது. இப்போ நீங்க முஃபாசா சொல்றப்போ முஃபாசால முக்கியமான நடிகர்கள் தான் வந்து முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே வாய்ஸ் ஆக்டர். ஸோ இந்த ஒரு சேஞ்ச் ஒரு எப்படி பாக்குறீங்க? லைக் ஆக்டர்ஸ் கமிங் as a voice actors for films. ஆக்டர்ஸ் கமிங் இட்ஸ் குட். ஐ மீன் இட்ஸ் வெல்கம்ட் வெல். இப்போ நியகல் ரவி சாரும் பேசியிருக்காரு அதில். ஸோ அவங்களோட வாய்ஸஸ் எல்லாம் ரொம்ப இட்ஸ் நோன் டு பீப்புள். ஸோ அந்த அண்ட் இட் இஸ் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வாய்ஸ். ஸோ அது வரும்போது இட் இஸ் ஆப்வியஸ்லி த ரீச் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் அவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆக்டிங் வந்து when they bring it to on screen for characters like this ரொம்ப நல்ல இட்ஸ் ரிசீவ்ட் வெரி வெல். புரியுது. So it's very good. ஓகே. ஸோ நிறைய படங்கள் நீங்கள் பண்ணதில் ஒரு பிலி ஃபேவரட் ஜனநாயகன். அஃப்கோர்ஸ் அந்த ஒரு பெரிய பஸ் இருக்கு. டப் பண்ணிட்டேன் ஐ மீன் ஆஃப்டர் த டப்பிங் ஆர் அந்த வாய்ஸ் டெஸ்ட் முடிச்சுட்டா இருக்கட்டும், யாருக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி சொன்னீங்க ஒர்க்கிங் ஃபார் ஜனநாயகன்? நான் இல்லை சொல்லலை. நான் ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா மெர்சல்ல எப்படி நடந்தது, தட் இஸ் ஆல்வேஸ் சம்திங் இன் மை மைண்ட். ஏன்னா அது அப்படி லாஸ்ட் மினிட்ல அது மாறிடுச்சுன்னு அது டிசப்பாயின்மெண்டா இருந்தது. ஸோ அதான் ஐ ஹவ் காட்டன் இன் டு அ ஸ்பேஸ் வேர் வென் இட் ஹேப்பன்ஸ் அது அப்புறமா சொல்லிக்கலாம்னு. ஓகே ஓகே. ஸோ அதுவும் இந்த படம் யா வாய்ஸ் ஆக்டிங் மட்டும் தானே இல்லை சிங்கிங் பக்கம் ட்ரைட் ஆர் வாண்ட் டு பி ஆர் சம்வேர்? சிங்கிங் வந்து பிளேபேக் சிங்கிங் பண்ணதில்லை. பட் நிறைய லைவ் ஷோஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். மை ட்வின் சிஸ்டர் Shruti, she's also a voice actor. Aprom my brother, we perform live shows. Okay. So yeah. Great ma'am. So இப்போ என்ன projects we can expect from you next? What's in the pipeline? Projects வருது, but I won't be able to say. Like I said, release ஆனதுக்கு அப்புறம் I generally prefer telling. Okay. But இதுக்கு முன்னாடி பண்ண projects பாலன் was of course one project. அது வந்து தமிழ் and தெலுங்கு பண்ணியிருந்தேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி பெட்டி பேசியிருந்தேன். ஜான்வி அவங்களுக்கு வந்து ஜான்விக்கு 2வது படம் நான் பேசுறது. தேவராக்கு அப்புறம் இது தமிழ். ஸோ சிஸ்டம் வந்து சோனாக்ஷி சின்ஹா அவங்களுக்கு பேசியிருக்கேன். ரொம்ப நல்ல ஒரு ஸ்டோரி அது. அண்ட் அப்புறமா இது நயன்தாரா மேம்க்கு வந்து தெலுங்குல பண்ணியிருந்தேன் பேட்ரியட் படம். ஸோ தட் வாஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட் எக்ஸாம். அவங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் சாலிட் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் இஸ் சாலிட் இல்லையா, நமக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஓகே நிறைய இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. ஸோ குடோஸ் டு ஆல் தி ஆர்டிஸ்ட் ஹூ பெர்ஃபார்ம் ஸோ வெல், ஹூ கிவ் அஸ்
அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்ப்ளோர் ஆர் வாய்ஸ் ஆக்டிங் ஸ்கில்ஸ். புரியுது வெரி நைஸ். கிரேட். அண்ட் ஃபைனலி ஜனநாயகன் வந்து பேசுற முக்கியமான ஒரு விஷயம் எல்லாத்தையும் தாண்டி women empowerment ரொம்ப அதிகமா பேசக்கூடிய ஒரு படமா இருக்கு. அதை நீங்க பாக்குறப்போ how you felt being a woman about that? Feeling so happy and feeling so அதான் சொல்றேனே அந்த ஒரு feeling very energized, feeling very happy about there's so much of light on women empowerment in this. So I was feeling very proud. It was nice talking to you. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க about ஜனநாயகன் and other projects as well. Thank you Yes, so much. you are looking forward. நிறைய உங்களுடைய வாய்ஸ் நாங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு thank you so much for being here and thank you so much for the wonderful time. Thank you Bharat. Thank you. Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.